சரவண பவோ ஓம் சரவண பவோ. அந்த வெச்சுன்னு கேட்கறதுக்கு தான் நேர சமாதானம். தேவி கவலைப்பட வேண்டாம், உன் அனுகிரகத்தாலதான் இது நடந்திருக்கு என்ன அவரும் பதில் சொல்லல. சொன்னா என்ன ஆகும்னா என்னமோ தேவி மறைச்சு வச்சுன்னு தன்னை பத்தி கேட்கறாப்புலையும் அத சாமர்த்தியத்தோட ஹனுமான் புரிஞ்சுட்டு சமாதானம் சொல்லிட்டாப்புலையும் அப்படி பண்ணா அப்ப நாச்சியார் இடத்துல அபச்சாரப்பட்டோங்கிறதுதான் மிஞ்சும். அவர் அதனால பதில் அப்படி பேசல. இவளுக்கே இந்த பேச்சு சாமர்த்தியம்னா ராமதூதனுக்கு அபார சாமர்த்தியம். அவர் எப்படி பேசிவிட்டார்னா இவளுக்கு பதில் சொல்றாப்புல வெளிப்படையா பதில் சொல்லிவிட்டார். ஆனா இவருடைய மனசுல என்ன நினைச்சாலும் அதுக்கு பதில் வராப்புல சொல்லிட்டார் பதில். அவர் அடுத்த கதை என்ன சொன்னார்னா எப்படி சமாகம் ஆயிடுத்தான்னு கேட்டியா தேவி. இந்த சமாகம் நடந்ததே அழகான ஒரு கதை. எதனால நடந்தது தெரியுமா? ஆகாசத்துல ஒரு பெண்ணு தானும் போயிட்டு இருந்தா. போயிட்டு இருக்கே தன்னுடைய ஆபரணங்கள் அத்தனையும் மூட்டையா கட்டி எங்களுக்கு நடுவுல போட்டுட்டு போனா. அன்னில இருந்து ஆறு போயிருப்பான்னு நாங்க நினைச்சுட்டு இருந்தோம். அப்படி நினைச்சுட்டே இருக்கிறச்சே ராமலட்சுமணாள் 2 பேர் குறுக்க வந்தா. அவளை பாக்குறதுக்காக நான் போனேன். அவதான் அயோத்தியா தேசத்து வாசிகள்னு தெரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் காட்டினோம். இந்த ஆபரணத்தெல்லாம் சீதேன்னு ஒரு பெண்ணுடையதுன்னு அவ சொல்லுண்டா. அதனால சீதே ஒன்ன நான் பார்க்க வந்திருக்கேன் இப்படின்னு விட்டார் ஹனுமான். அப்ப அர்த்தம் என்னன்னா ஆகாசத்துல போயிட்டு இருக்கே வானவழியிலேருந்து இந்த திருவாபரணங்களை கீழே போட்டாச்சு இல்லையா? போட்டா ராமலட்சுமணர்கள் எங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி தேவி உன் திருவாபரணங்கள் தான் எங்களை பார்த்தன என்ன சொல்றதுலதான் இப்ப ஹனுமானுக்கு ஆசை. அதனால அவர் என்ன பதில் சொல்லிட்டாரு? இப்ப பதில சொல்லச்சே தேவி உன் எண்ணம் சரிதான், ஏன்னா உன் அனுகிரகத்துக்கு அப்புறம் தான் நாங்க போய் ராமனிடத்துல சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லல. அந்த எண்ணம் புரியறாப்புல சமாதானம் சொன்னாராம் ஹனுமான். லக்ஷ தரிசனே, முதல்ல அவள் பார்த்தால் தான் அவன் பார்க்கிறானே தவிர அவள் பார்வைக்குண்டான ஏத்தம் லக்ஷயதீதி லக்ஷ்மி. லக்ஷ தரிசனே, நன்றாக பார்க்கிறாள். நம்முடைய சகல பாபங்களையும் போக்கி நம்மை தனி மனிதனாக ஆக்குமா போலே பார்க்கிறாள். லக்ஷ தரிசனே. அடுத்து சொன்னார் லக்ஷ ஆலோசனை, நன்னா ஆராய்ச்சி பண்ணுவலாம். இவனை எப்படி ரட்சிக்கலாம் இவனுடைய ரட்சணத்துக்கு ஆலோசனை பண்ணுவலான்னா அழ்வார்கள்லாம் பாசுரத்துல ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். இங்கத்தானே லட்சுமி தந்திரத்துல பிராட்டி சாதிக்கிறார். சாட்சிணி சர்வபூதானாம் லக்ஷயாமி சுபாசுபம். எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் சாட்சியாக இருந்து கொண்டு லக்ஷயாமி அவர்களுக்கு சுபத்தையும் அசுபத்தையும், அசுபத்தை போக்கி சுபத்தை கொடுக்கிறேன். இதுதான் நான் செய்வது என்ன பெரிய பிராட்டியார் லட்சுமி தந்திரத்துல தெரிவிக்கிறார். எப்படி ஆராய்ச்சி பண்றாள்னா ஆறாரை எப்படி பேசி நாம ரட்சித்து கொடுக்கலாம். நேத்தே விண்ணப்பம் பண்ணிருக்கேன்னு கதை உச்சிதைகி உபாயி விஸ்மாரிய. உச்சிதமான உபாயம் எப்ப எதை சொன்னா பெருமாள் மனசு கனிஞ்சு வருமோ நன்னா பேச தெரியும் அவளுக்கு. சில பேருக்கு வழக்கம் எப்படின்னா கோபத்தை இந்த நிமிஷம் ஒருத்தரட்ட வர வைக்கணும்னா எதை சொன்னா இவ உடனே கோபப்படுவான்னு அவளுக்கு தெரியும், பேசி வர வச்சிருவா. கோபம் வந்துடுத்துன்னா அந்த கோபத்தை குறைக்கிறதுக்கு என்ன பேசினா வரும்னு தெரியும், அதுக்கு தகுந்தாப்புலயும் பேசுவா. நாச்சியார போல அந்த சாமர்த்தியம் யாருக்குமே கிடையாதான். இவனை வேணும்னா எப்படி திருப்பி விடுறதுக்கு நன்னா வழி கத்துன்னு வச்சிருக்காள்னா பிரியத்துக்காக சொல்றேன். ராமனு லக்ஷ்மணனுமாக அப்படி கானகத்துல உலாவின் இருக்கான். பரதன் கூட இல்லை. அந்த சமயத்துல தீர்த்தமாடுறதுக்காக ராமன் நதியில இறங்குறான். அப்ப தெரிவிக்கிறார் வால்மீகி பகவான், அத்தியந்த சுகசம் விருத்தா சுகுமார சுபோசிதா கதன்னு அபரராத்திரேஷு சரையும் அவகாகத்தே. நம்ம கால விடிஞ்சு 7 மணிக்கு தீர்த்தமாட போயிருக்கான்னு வச்சுக்கோ ராமனும் லக்ஷ்மணனும். அப்பவே குளிர்றதான் லக்ஷ்மணனுக்கு, பல்லெல்லாம் வடவடான்னு கிட்டிச்சு போறதான். இதுவா ராமனை பார்த்து லக்ஷ்மணன் கேட்டான், நமக்கு 6:30 7 மணிக்கு தீர்த்தமாடுறவாளுக்கே ரமா இவ்வளவு கட்டமா இருக்கே. கதன்னு அபரராத்திரேஷு தரையும் அவகாகத்தே. 2:30 மணிக்கு நம்ம பரதன் தரையுல தீர்த்தமாட போவனே, அப்ப எவ்வளவு குளிரும், எப்படிதான் தாங்குறவனோ ராமா என்ன லக்ஷ்மணன் ஒரு வார்த்தை சொல்லி வைத்தான் ராமன் இடத்துல. அடுத்த நிமிஷம் ராமன் பார்த்தான், ஒரு லக்ஷ்மணா இனிமே அந்த காட்டுல இருக்கிறதா இல்ல, வா திரும்பி நாட்டுக்கு போடலான்னுட்டான். பார்த்தா லக்ஷ்மணன் ஈதேதி வருடத்துல நாம எத்தையோ சொல்ல போக பித்ருவாக்கிய பரிபாலனம் போடும் போல் இருக்கு, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு இவர் காட்டுக்கு திரும்பி வந்தார். பார்த்தோன்னா கடைசியில் இப்பவே கிளம்புறாங்கிறார். மாத்தி ஆகணும் இல்லையா? இப்ப ராமன் திரும்ப நாட்டுக்கு போகணுங்கிற எண்ணத்துல வந்துட்டான். அந்த எண்ணத்தை கொடுத்தது இவன் தான். ஏன்னா இவன் பரதனை பத்தி பேச உடனே பரதனை பத்தி சொன்னாலே ராமனால தாங்க முடியாது. அடுத்த நிமிஷம் போகணும்னு திரும்பிட்டான் ராமன் தானா. இப்ப லக்ஷ்மணன் அதை எப்படியான மாத்தியே ஆகணும். மாத்திர அடுத்து சொன்னான், இப்படிப்பட்ட பரதனுக்கு ராமா இந்த கைகையின்னு ஒருத்தி தாயா வாச்சிருக்க வேண்டாம். அடுத்த வார்த்தை சொன்னான். ஆத்தான் ராமன் இப்ப எல்லாமே படுத்தவன். இந்த திரும்ப கிளம்பணும்னு ஒரு எண்ணம் வந்து சொல்லியோ. லக்ஷ்மணன் கைகைய பார்த்து இப்படி பேசிவிட்டான்னு தெரிஞ்ச உடனே லக்ஷ்மணா எதுக்கு இந்த மாதிரி பேசி என்ன துன்புறுத்துகிறாய்? இப்பதான் பரதனை பத்தி பேசினோம் இல்லையா? நதேம்பா மத்தியமாதாத கர்ஹிதவ்யா கதஞ்சன. மத்தியமாம்பா நடுவிலாட்சிங்கிற கைகை இருக்காளே, நதே அம்பா கர்ஹிதவ்யா, அவ ஒன்னாலே தூற்றப்படத்தக்கவள் அன்று. லக்ஷ்மணா பேசாதே, எதுக்கு அவளை பத்தி இந்த இடத்துல இழுத்து வச்சு பேசுறாய்? எனக்கு தான் அதுல வருத்தம்னு உனக்கு தெரியும் இல்லையா? இன்னும் 2 நிமிஷம் பரதனை பத்தி பேச லக்ஷ்மணா, சந்தோஷமா கேட்டுட்டு போறேன். அதை விட்டுட்டு எதுக்கு
எதுக்கு அந்த கைகையை பத்தி பேசுறாய் என்ன ராமன் சமாதானப்பட்டு பரதனை பத்தி பேசினான்னு சரித்திரம். முதல் நிமிஷம் ஒரு வார்த்தையை சொன்னா ஊருக்கு கூட்டின்னு போறதுக்கு வழி பண்ணிவிட்டான். அடுத்த நிமிஷம் வார்த்தையை மாத்தினான்னா மாத்திரத்துக்கு தெரிஞ்சுட்டான் லட்சுமணன். இந்த பேச்சு வன்மை ரொம்ப முக்கியம். ஆனா இந்த பேச்சு வன்மையை நல்லதுக்காக பிறருக்காக பயன்படுத்தணும். பேச்சு வன்மை முக்கியங்கிறதுக்காக நம்ம காரியம் நடத்துறதுக்காக பேச்சை பயன்படுத்தவே கூடாது. பல பேருக்கு பேச்சு வன்மை உண்டு. ராமானுஜருக்கு பேச்சு வன்மை இல்லையா? ஆழ்வாருக்கு பேச்சுல சாமர்த்தியம் இல்லையா? மணவாழ்மவர்களுக்கு வேதாந்த தேசிகனுக்கு புலலோகாச்சாரிய பேச்சு வன்மை இல்லையா? என்னைக்கான லௌகிக விஷயத்துக்காக உலகத்து விஷயத்துக்காக ஒரு பேச்சு வாயை திறந்தவர்கள் பேசியிருப்பார்களா? அவர்கள் வாயை திறந்தா சாஸ்திரம் பேசுவார். மற்ற சமயத்துல மௌனம் விரதம். இவ்வளவுதான் அவளுக்கு தெரியுமே தவிர குறைய குறைய பேசினாலே நன்னா பேசுறான்னு அர்த்தம். நிறைய பேசக்கூடாது. பேசுறதுல நிறைய என்ன லாபம்? இந்த வாய் படைத்தது வாயை யாருக்கு கொடுத்தானோ அவனுக்கு திரும்பி கொடுக்கறதுக்கு தான் இந்த வாயை தவிர நம்ம பிரயோஜனத்துக்காக வாய் கொடுத்திருக்கான். இதுதான் சாஸ்திரம் ரொம்ப அழகா தெரிவித்தது. நம்ம கொண்டு போய் மறுபடியும் சமர்ப்பிக்க வேண்டும். ஈஸ்வராய நிவேதித்தும் விசித்ரா தேக சம்பத்தி. இந்த தேகத்தை பகவான் நமக்கு கொடுத்தது ஈஸ்வரனுக்கு கொண்டு போய் சமர்ப்பிப்பதற்காக. குறவா பேசணும், நிறைவா பேசணும். குறவா பேசணும்னா வார்த்தை எண்ணிக்கையில குறவா பேசணும். நிறைவா பேசணும்னா வார்த்தையோட அர்த்தத்துல நிறைவா பேசணும். அர்த்தம் நிறைய இருக்கணும், சப்தம் குறைச்சலா இருக்கணும். இப்படி பேச தெரிஞ்சவன் தானே பேச்சாளியே. இந்த சீதைக்கு தெரிந்தா போலே மத்த ஆரும் பேச மாட்டாளாம். ஸ்ரீமகாலட்சுமி தாயார் பேசுறா போலே ஆரும் பேச மாட்டா. பட்டர் தெரிவிக்கிறார், உச்சிதைகி உபாயைகி விஸ்மாரிய. தேவையான சமயத்துல தேவையானத பேசுறாளாம். அந்த பேச்சு இந்த முடிவுதான் நாம வரணுங்கிறதுக்கு எவ்வளவு ஆலோசனை பண்ணிருக்கா தெரியுமோ, எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருக்கா தெரியுமோ. ஏன்னா இவ பேசுறது ஒரு சாமானிய மனுஷன் இடத்துல இல்ல. நாமெல்லாம் போய் பேசிடுறோம், பேசிட்டா நான் 60 இடத்துல சொல்றோம். தப்பா பேசுறோம்னா சாமி க்ஷமிச்சுக்கும், ஏதோ தப்பா பேசிட்டேன் வெளியில வந்துடலாம். பகவான் அப்படிப்பட்டவனா? வெறுமைக்கான அவனை ஏதோ விட்ட இடத்துல எல்லாம் பிடிக்கவே முடியாது. அது சாஸ்திரமே எங்க இருக்குன்னு தேட முடியாத பிரம்மம். பிருகத்வாத்து பிரம்மணத்வாச்ச பிரம்மவித் அபிதீயத்தே. தான் பெருசு, தன்னை அண்டினவர்களை எல்லாம் பெரிசாக ஆக்கும். 6 குணங்கள் மாறாதது. சேதர சமஸ்த வஸ்து விலட்சணன், ஜெகத்காரண பூதன், பரமபுருஷன், புண்டரீகாட்சன், வனமாலாதரன், கருடவாகனாரூடன், ஆதிசேஷ பர்யங்கன். இப்படி இருக்கிற பகவான போய் ஒண்ணுமில்லாத தன்னுடைய பார்வையால ஒருத்தி கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும்னா ஏதோ சக்தி அவளிடத்துல இல்லாமல் அத பெரிய விராட்டியாரால பண்ணிடவே முடியாது. அந்த சக்தி அவளிடத்துல வளர்றதுக்கு என்ன காரணம்? தனக்காக அதை பயன்படுத்த மாட்டாள்ங்கிறது தான் காரணம். நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறை பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமலா கரோகரா, கச்சிம்ப சன்மான் கரோகரா.